சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. அம்மா ஏன் ட்ரெஸ் எங்கம்மா? நான் பெட்டு மேல தானே வச்சுட்டு குளிக்க போனேன். விஜய் கொஞ்ச நேரம் பொறுடா. மாமா உனக்காக பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காரு. நேரத்துல இருந்து என் மருமகன் நான் வாங்குற ட்ரெஸ்ஸை தான் போடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காருடா. நான் போய் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திக்கலாம் என்ன? அம்மா நீங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வர வரைக்கும் நான் என்ன இப்படியேவா நிக்க முடியும்? ஏன்டா நீ ரூமுக்குள்ள தானே நிக்கிற, இங்க என்ன உன் அத்தை பொண்ணு நின்று உன்னை சைட்டா அடிக்கிற, நீ மட்டும் தானே நிக்கிற, அதுக்கே வெக்கமா? கொஞ்ச நேரம் பொறுடா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா சீக்கிரமா. இந்த வாரல கத்திக்கிட்டே நிப்பான், கொஞ்ச நேரம் இறான். மாமா ஏன் சந்தியா இப்படி சொல்லாம் புரியாம ரூம்குள்ள வந்துட்ட? நான் வேற இந்த குளத்துல நிக்கிறேன். ஏன் நல்ல குளத்துல தானே நிக்கிறீங்க மாமா? ஏய் போடி, நானே டவுல கட்டி நின்னுட்டு இருக்கேன், எனக்கு வெக்கமா இருக்கு, வெளியே போடி. என்ன மாமா வெக்கம்? எப்படினாலும் உங்களை நான் தானே பார்க்க போறேன், அதான் இப்ப பாத்துட்டு போறேன், இதுல என்ன உங்களுக்கு வெக்கம்? அதெல்லாம் அப்பப்போ பாத்துக்கலாம். நீ எப்போ வந்த? நீ எதையாச்சும் பாத்தியா? ஒன்னும் பார்க்கலதான், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா பிறந்த நாள் பேபிய பிறந்த நாள் கோலத்திலே பார்த்திருந்திருக்கலாம். மிஸ் ஆகி போச்சே மாமா. இப்படி தப்பு தப்பாலாம் பேசக்கூடாது, அப்புறம் மாமே அடிச்சு நொறுக்கி போடுவேன். அப்போ கிட்ட வந்தா அடிச்சு நொறுக்கி போடுவிய, அப்படித்தானே? சரி இப்ப கிட்ட வரேன், நீங்க என்ன பண்றேன்னு பாப்போம். ஏய் விடுடி, எங்க அம்மா வந்துட போறாங்க. அதெல்லாம் அத்தை வர மாட்டாவ. எப்படி சொல்றா? நான் தான் ஒரு மணி நேரமே உங்க கதவுக்கு முன்னாடியே தான் நின்னுகிட்டு இருந்தேன். அத்தை வெளியே எப்போ போவ, நம்ம உள்ள எப்போ வரலானே. அவ இப்பதான் வெளியே போனவ, நான் உள்ள வந்துட்டேன். சரி நீ எதுக்கு வெளியே காத்துட்டு இருந்த? மாமா எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தேனா? நேற்று நைட்ல இருந்தே எப்போ விடியும்னு நான் காத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். காலையில விடிஞ்சோட நான் ஆளா நான் உங்க ரூமுக்கு வந்தேன். சரி அத்தை இருந்தாவுன்னே வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து நான் தான் முத சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் ஹாப்பி பர்த்டே மாமா. நான் தான் உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி விஷ் பண்ணிட்டேன். மூஞ்சு காட்டுங்க, யார் விஷ் பண்றேன்னு பாப்போம். நேத்து ஒரு ஆள் சொன்னாங்க நான் இங்கேயோ விழ போறேன்னு சொல்லிட்டு. நேத்து விழுந்தா இப்படி பர்த்டே விஷ் பண்ணிருக்க முடியுமா? பண்ணிருப்பேனே, ஆவியே வந்து எங்க மாமாவுக்கு விஷ் பண்ணிருப்பேன். இந்த பாரு, இன்னொரு வாட்டி நீ விளையாட்டு கூட அப்படி சொல்லக்கூடாது, சரியா? சாரி மாமா, ஏதோ மூளை கெட்டு தெரியாம அப்படி பண்ணிட்டேன். ஆனா இனிமேல்லாம் நீங்க போன்னு சொன்னா கூட நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேனே, உங்க கூடயே தான் இருப்பேன் மாமா. சரி, எனக்கு பிறந்தநாள் கிஃப்ட் ஏதோ ஸ்பெஷலா தாரேன்னு சொன்னியே, இங்கதான் இப்போ யாரும் இல்லையே, தாரியா? அதெல்லாம் இப்ப கிடையாது, தரவு. ஏய் சந்தியா இவ்வளவு தூரம் வந்தாச்சுடி, யாருமே இல்ல, ப்ளீஸ் இங்கேயே தாயா. நானும் தான் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்குது, நீ என்ன தருவானி தந்தா மாமே சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் டி. இல்ல மாமா, ரொம்ப அவசரப்படுறீங்க.
உனக்கு மட்டும் ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயமா? என்ன பப்பிசமா பார்க்காதன்னு சொல்ல முடியல, என்ன சொன்னா? இப்ப பார்த்தாலும் நான் தான் பார்க்க போறேன், பேரவனாலும் நான் தானே பார்க்க போறேன்னு சொன்னால அதானே மாமையை விட்டேன். அதே மாதிரி இப்ப தந்தாலும் உன் கிஃப்ட் தான், பிறகு தந்தாலும் நீ எனக்கு தானே தருவா. அதை இப்பவுமே தாயேன். சரி, நான் இப்போ உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை தந்தா சிம்பிளா இருக்கும், பிறகு தந்தா ஸ்பெஷலா இருக்கும். சிம்பிள் வேணுமா ஸ்பெஷல் வேணுமா? ஐயோ, எனக்கு ஸ்பெஷல் தான் வேணும், சிம்பிளே வேண்டாம். சரி, என் பிறந்த நாள் அதுமா மாமே உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என்மேனி, இறைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கனிந்திடு, உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது இன்று சிலையே. ஏன் பூஜா அழுந்துட்டு வர? எதுவும் பிரச்சனையா? அன்னைக்கு பார்க்ல எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? உங்களுக்கும் எங்க மாமாவுக்கும் எதுவும் சண்டை நடந்துச்சா? ஏன் அந்த பொறிக்கு உன்னை வீட்டுல வந்து எதுவும் திட்டானா? அப்பனா எங்க மாமாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு, அதனாலதான் அவர் எங்க அம்மாட்ட வந்து இப்படி சொல்லியிருக்காரு. அப்படி உங்க அம்மா கிட்ட வந்து அவன் என்ன சொன்னா? சொரக்காவுக்கு உப்புலன்னு வந்து சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட இப்படி கோபமாவா தான் பேசுறீங்கன்னு நினைக்கேன். அதனாலதான் அவரு வீட்டுல வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் முடிக்க வேண்டிய என்ன அவர் ஒரே வாரத்துல கல்யாணம் முடிக்க வேண்டிய எங்க அம்மாட்ட சிட்டா சொல்லிட்டாரு. என்ன ஒரு வாரத்துல கல்யாணமா? அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அவரு எங்க அம்மாவோட தம்பி, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. எங்க அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் எங்க மாமாட்ட கொஞ்சம் நல்லா பேசியிருந்தா அவரு உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சிருப்பாரு. அப்படி சொல்லிதான் எனக்கு வந்தாரு. நீங்க தான் அவர்கிட்ட கோபமா பேசிட்டீங்க போல. அழுகைய நிறுத்து பூஜா. நான் ஒன்னும் அவன்கிட்ட கோவமா பேசல. அவன் என்கிட்ட பேச முடியல, பொறுக்கித்தனமா பேசினான். அதனால நான் கொஞ்சம் அவன்கிட்ட ஹாசா பேசினேன். இந்த பாருங்க, நான் என் மாமாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா உங்க கூட தான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எங்க அம்மாட்ட வந்து எங்க பொண்ணு கேளுங்க. சரி அழாத, எல்லாரும் பாக்குறாங்க. நீ ஃபர்ஸ்ட் காலேஜ் கிளம்பு. நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேக்குறேன். என் மாமி உங்களை பார்த்ததுல இருந்து ரொம்ப கிறுக்கு பிடிச்சவன் மாதிரி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்குது. நீங்க எவ்வளவு சீக்கிரமோ வந்து என்ன பொண்ணு கேட்க முடிஞ்சு என்ன கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல என்ன கல்யாணம் பண்ணிருங்க. சரி அழாத, நீ உங்க மாமா கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ. நான் சீக்கிரமா உன்னை ஒரு நாள் பொண்ணு கேட்க வரேன். நீ கிளம்பு. விழிநீரும் வீணாக இமை தாண்ட கூடாது. என்ன கார்த்திக், அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்துச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்ல ரேணு, அது வேற யாரும் இல்ல, நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணுதான். வாவ் கார்த்திக், உனக்கு கூட ஒரு சூப்பர் பிகர் செட் ஆயிருக்க. ஏன் ஏன் ரேணு? இல்லடா, நீ எப்பவுமே வெறப்பா இருப்பியா, எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டா. காலேஜ்லோட உனக்கு நிறைய பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சு, நீ எல்லாத்துக்கிட்டையும் வெறப்பா இருந்து முடிக்க விட்டா. திடீர்னு ஒரு பொண்ணு உனக்கு செட் ஆயிட்டா, அதான் எனக்கு கொஞ்சம் சர்க்காயிட்டு. எப்படி எனக்கு இவளை பிடிச்சிச்சுன்னு தெரியல ரேணு. ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே என் வாழ்க்கைக்கு இவதான் துணையா இருப்பான்னு என் மைண்டு சொல்லிச்சு. எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்ன நல்லா பாத்துக்கிறதும் இந்த பொண்ணாதான் இருப்பான்னு என் மனசு சொல்லிச்சு. அதனால நான் ஓகேன்னு சொல்லி இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி கார்த்திக், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு சந்தோஷம்தான். நீ இப்படியே இருந்துருவியோ, உங்க அம்மாவுக்கு அப்புறம் உன்னை பார்க்க ஆள் இருக்க மாட்டாங்களோன்னு நான் கூட நிறைய நேரம் கவலைப்பட்டிருக்கேன். பரவாயில்ல, உனக்கும் ஒரு லைஃப் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போதுல சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா கார்த்திக், லவ் பண்றேன்னு சொல்றிய, ஒரு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு தானடா பேசணும். அப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டு வந்து உங்ககிட்ட பேசுது. என்ன பண்றது பூஜா, எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு வில்லன் வர மாதிரி என் வாழ்க்கையில மாமேங்கிற ரூபத்துல ஒரு வில்லன் வந்திருக்கு. அவன் என்னன்னா அவளை ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறானா. அவங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எங்க விஷயம் என்ன வீட்டுக்கு தெரியாதுல்ல.
அதனாலதான் வந்து பொண்ணு கேளுங்கன்னு வந்து சொல்லிட்டு போறா. என்ன கார்த்திக், நீங்க உங்க மாமன் கிட்ட உங்க விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டியது தானே? என்ன கார்த்திக், நீங்க உங்க லவ் மேட்டரை பத்தி உங்க மாமா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? இதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ரேணு. அவனுக்கும் எனக்கும் சமீபத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை எனக்கு கட்டி தர மாட்டேன், அவனே கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு பிடிவாதமா நிக்கிறான். கார்த்திக், அவனை தூக்கிட்டு வந்து 2 தட்டு தட்டுனா அடங்கிற போறான். அவனெல்லாம் லேசா தொட முடியாது ரேணு. அவனும் நம்மள மாதிரி காக்கி சட்டை போட்ட ஒரு அதிகாரி தான். அப்போ அவன் மாமனும் போலீஸ் தானா? அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீ கொஞ்சம் ரிஸ்க் எடு. அந்த பொண்ணை வேற உனக்கு முத பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச பொண்ணை விட்டுறாத. போய் பொண்ணை கட்டி சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழிய பாரு. சரி ரேணு. ட்ரெஸ் பையெல்லாம் இங்கதான் இருக்கு. இன்னும் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கலையா? காவியாட்ட கொடுத்துட்டேன், மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸையும் அவ ட்ரெஸ்ஸையும். இன்னும் சோனிக்கு கொடுக்கல, நம்ம விஜய் தம்பிக்கும் கொடுக்கல. இந்தா மைனி வந்திருக்காவ, விஜய் தம்பி இதை மைனிகிட்ட கொடுத்து விட வேண்டியதுதான். சோனியம்மா, அம்மா சோனி இங்க வா. ஏன்னா வீண் செலவு பண்ற, நாங்களே தெண்டமா வந்து உட்காந்துருக்கோம். அப்புறம் இப்ப எதுக்குன்னா ட்ரெஸ் எல்லாம்? இதுல என்ன இருக்கு வசந்தி, நாங்க தீபாவளிக்கே எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா சோனி பிரச்சனையால எடுக்க முடியாம போச்சு. இப்போ விஜய் தம்பி பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுக்கணும் தான் நினைச்சோம். சரி, அதான் எல்லா மாப்பிளையும் இருக்காவில, சேர்ந்தாப்புல எல்லாரும் எடுத்து கொடுத்து சந்தோஷமா இருக்கலாம் தான் எடுத்து கொடுத்தோம். சோனி, இந்த பையில உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் இருக்கு, போய் போட்டுட்டு வாமா. எதுக்குமா இப்ப ட்ரெஸ்? இந்த பாரு சோனி, கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஒண்ணுமே செய்யல. கண்டிப்பா நாங்க செய்யறோமா சீக்கிரத்துல. ஆனா இப்போ நீ முத வீட்டுக்கு வந்திருக்கிய, ஒரு புது துணியாச்சும் எடுத்து தரேன்டாமா அம்மா. சரி, இதுல ட்ரெஸ் இருக்கு, போய் உடுத்துட்டு வாங்க. எனக்கு நீங்க எதுவும் செய்யல, நீ கவலைப்படாதம்மா. அவரு எதையும் எதிர்பார்க்கிற ஆளும் கிடையாதுமா. பாரு சோனி, அந்த மாப்பிள்ளைய பார்த்தாலே தெரியுது தங்கமான பையனி. அவன் மனச புரிஞ்சு நீயும் நடந்துக்க, சரியா? சரி தே. ஏம்மா சோனி, ஒரு நிமிஷம். போற வழியில விஜய் ரூம்ல தான் இருக்கான், அவங்கிட்டையும் போய் அவன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு போறியாம்மா? சரி தே, கொண்டாங்க. ஐயோ, பார்க்கவே கண் கூசுது. ஏய் சந்தியா, இங்க என்ன நடக்குது? சோனி? ஆமா, நான் சோனி தான். ஏடி, நான் ஒருத்தி நிக்கிறேன், என்ன அந்த போஸ்லயே நிக்கிறீங்களே? போஸ மாட்டுங்கப்பா. ஓய் சந்தியா, வெளிய உன காணனே அம்மா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. நீ மாமா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? மாமாவுக்கு நான் பிறந்த நாள் விஷ் பண்ண வந்தேன். ஓய் சந்தியா, மாமாவுக்கு விஷ் பண்ண வந்தியா? விஷ் பண்ற சாக்குல கிஸ் பண்ண வந்தியா? போடி. மாஸ், இதோ வர்றேன். இவ சும்மாவே நம்மள வச்சு ஓட்டுவா, இவ வேற பாத்துட்டாலே இப்போ நம்மள வச்சு நல்லால ஓட்டுவா. என்ன மாம்ஸ், இந்த மொழி முழிக்கிறீங்க? ஐயோ மாமா, உங்க டவுல் அவருது. ஐயோ எங்க? சும்மா தானே மாமா. அட போமா, காலையிலே வந்து அக்காவும் தங்கச்சியும் மாத்தி வந்து கலாய்க்க வேண்டியது. மாம்ஸ், நான் உங்களை என்னமோ நினைச்சேன், இந்த புளியும் பால் குடிக்குமானி. ஆனா நான் வரட்டி எங்க அக்கட்ட நீங்க பாயாசமே குடிச்சிருப்பீங்க போல. சும்மா இரு சோனி. சரி, சிரிச்சதெல்லாம் போதும். நாங்க ட்ரெஸ் அத்தை தந்து விட்டாவ, சீக்கிரம் மாத்திட்டு ஹாலுக்கு வரணுமா. அத்தை உட்கார்ந்துருக்காவ, இந்தாங்க மாமா. இவன் இன்னும் என் மேல கோவத்துலதான் இருக்கான். என் முகத்தோட பார்க்க மாட்டேங்கிறான். பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டான். நான் செஞ்சது தப்பு தான்டா, சாரி. டேய் ரகு. சொல்லு. ஏண்டா என்ன பார்க்கவே மாட்டேங்கிறா, இங்க பாருடா. எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? எதுக்கு வந்தா அதை சொல்லிட்டு போ. டேய் என்ன பாருடா, நான் பண்ணது தப்புதான், என்ன பாருடா. இந்த பாரு, தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத. எதுக்கு வந்தியோ அதை சொல்லிட்டு போ.
சரி நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக உன்கிட்ட நான் எத்தனை தடவை சாரி கேட்டுட்டேன். இருந்தாலும் என் முகத்தோட உனக்கு பார்க்க பிடிக்கலல்ல. சரி நான் போறேன். இதுல உனக்கு ட்ரெஸ் இருக்குது, எங்க அம்மா ஆசையா வாங்கி தந்திருக்காங்க. அதனால அதை போட்டுட்டு வெளியே வா. நான் கிளம்பி நான் போறேன். சரி வச்சுட்டு போ. ஏண்டா உன் கையாலோட அதை வாங்க மாட்டியா? அந்த அளவுக்கு என் மேல உனக்கு வெறுப்பா இருக்கா? இந்த பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்தா வச்சுக்கோ, நான் அந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன், வெளியும் வர மாட்டேன். அப்புறம் நீ தான் போய் பதில் சொல்லணும். பேசாம வச்சுட்டு போனா நான் உடுத்துட்டு வெளியே வருவேன். நான் வரவா வேண்டாமா? சரி சரி, என்னால நீ வராம இருந்துடாத. அப்புறம் எங்க வீட்டுல உள்ளவங்களாம் தப்பா நினைப்பாங்க. நான் வச்சுட்டு போறேன், நீ உடுத்துட்டு வா. சாரி சோனி, நான் பேசுனது உனக்கு கஷ்டமா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நேத்து நீ பண்ணது என் மனசை எவ்வளவு காயப்படுத்துச்சு தெரியுமா? நீ விளையாட்டுத்தனமா பண்ணது என் மனசை ரொம்ப ரொம்ப புண்படுத்திட்டு. இப்படி நான் நடந்துக்கிட்டாதான் இனி ஒரு தடவை என் மனசை காயப்படுத்துற மாதிரி நீ பண்ண மாட்டா. அதனால தாண்டி மன்னிச்சுக்க. ஹே மல்லே பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலா. என்ன அழகா இருக்கா சாரியில. இவளுக்கு சுடிதாரோட சாரி தான் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ மட்டும் நம்ம அழகா இருக்குன்னு சொன்னோம், பழையபடி அவ வேலையை காட்டிடுவா. கொஞ்ச நாளைக்கு இவளை எதுவுமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசவே கூடாது. அப்பதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். எப்படி உட்கார்ந்துருக்கான்? சாதாரண ட்ரெஸ் போட்டாலே அவனி வர்ணிப்பா என்ன. இப்போ இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிட்டு பூ வச்சுட்டு வந்து நிக்கிறேன். கொஞ்சமாத்தி திரும்பி பாக்குறானா? ஆண்ட கண்ணே அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கான். நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டேன்னா போ. நான் மட்டும் இப்படிதான் தனியா போறது? உன்னையும் சேர்த்துதான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் நான் மட்டும் போனா அம்மா எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீயும் கிளம்பி வா. நீ போ, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் கிளம்பி 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன பாருடா, நான் என்ன கலர்ல சாரி எடுத்திருக்கேனே. இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்குமே மேட்சிங்கா தான் எங்க வீட்ல ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. என்ன பாருடா. நீ என்ன கலர்னு உடுத்தா எனக்கு என்னம்மா? நீ தள்ளி இழு, நான் போய் மாத்திட்டு வரேன். என்ன பாருடா, என் லட்டு இல்ல, என் ஜாங்கிரி இல்ல, என் ஜிலேபி இல்ல, ஓ என் புட்டு இல்ல. என்ன பாரு. இந்த பாரு, நீ எவ்வளவு ஐஸ் வச்சு என்ன பார்த்தாலும் நான் உன்கிட்ட பேச போறது இல்ல, உன் மூஞ்ச பார்க்க போறது இல்ல. நீ பாட்டு போ. இங்க பாருடா, ரொம்ப தான் சீன் போடாத. நான் பண்ணது தப்பு தான். இனி உன் மனசு புண்படுத்துற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ என்ன கேக்குறியோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ப்ராமிஸ்டா, ப்ராமிஸ். என்ன பாருடா. சரி, நீ என்ன பார்க்க மாட்டேங்கற. நான் போறேன். பையில சிகப்பு கலர் சட்டை இருக்கு, நீ போட்டுட்டு வா. அது எப்படி? இப்ப தானே மேட்சிங் சொன்னா, நீ ப்ளூ கலர்ல சாரி உடுத்திருக்கா, எனக்கு மட்டும் ரெட் கலர் சட்டையா? எனக்கும் ப்ளூ கலர் சட்டை தானே வாங்கி தந்திருக்கணும். எப்படிடா நான் ப்ளூ கலர் சாரி உடுத்திருக்கேன் நீ எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ நீ என்ன பாத்துருக்க? இல்ல நான்லாம் பார்க்கல. அப்புறம் எப்படி சார் கரெக்ட்டா நான் ப்ளூ கலர் சாரி உடுத்திருக்கேன், நீ ப்ளூ கலர் சட்டை கேட்டாரு? அதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங்ல தான் கேட்டேன். நல்லா நடிக்கிறேன்டா திருட்டு பையல. நான் பாத்ரூம்ல இருந்து வரமச்சல நைஸா பாத்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இவ்வளவு நேரம் சீன் என்ன? இந்த பாரு, சிரிக்காத. நான் உன் மேல கோவத்திலேயே தான் இருப்பேன். நீ தள்ளிப்போ, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். பாருடா, நான் பண்ண தப்ப உன் மனசுல வச்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மா முன்னுக்க என்ன எதுவும் கோவமா பேசுறாதடா. அவங்க பாவம், அப்புறம் அவங்க கஷ்டப்படுவாங்கடா. இந்த பார் மெண்டல், உன்னோட எனக்கு அறிவு நிறைய. எங்க எப்போ எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு பிராங்குன்னு சொல்ற ஆள் நான் கிடையாது. அதனால நீ பயப்படாம இரு. நான் அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. கையை எடு, நான் கிளம்பணும். என் அழகு மன்மதா, நான் உன் மனசை காயப்படுத்தியும் நீ என்ன விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற பத்தியா? அதான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு.